நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ராசிபுரம் பொதுமக்கள் தகாத வார்த்தையில் திட்டிய காவல் அதிகாரியை சிறைப்பிடித்த பொதுமக்கள். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பழனியப்பனூர் பகுதியில் வசிப்பவர் ஆண்டவர். இவர் நாமகிரி வேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் அவரது பெரியப்பா குடும்பத்திற்கும் இடையே நிலத்தகராறு பிரச்சனை இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 3 தலைமுறையாக கிராம பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள பொது நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து கம்பி வேலி அமைத்துள்ளதாக கிராம பொதுமக்கள் ராசிபுரம் தாசுதாரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளரிடமும் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் ராசிபுரம் தாசில்தார் பொதுமக்களையும் ஆண்டவர் என்பவரும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கிராம பொதுமக்கள் நீர்வழி தடத்தை அடைத்து வேலி அமைக்கக்கூடாது என்றும், மேலும் பொதுமக்கள் நீர்வழி தடமான 12 அடியை விட்டுவிட்டு உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வேலி அமைத்து கொள்ளுமாறு கூறினர். அதையும் மீறி பொதுமக்களை தட்டி கேட்டால் நான் காவல்துறையில் உள்ளதால் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என ஆண்டவன் மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தாசில்தார், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் என அனைவரிடம் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் ராசிபுரம் தாசில்தார் பொதுமக்களையும் ஆண்டவர் என்பவரையும் அழைத்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கிராம பொதுமக்கள் நீர்வழி தடத்தை அடைத்து வைத்திருக்கும் வேலியை அகற்றுமாறு கூறியுள்ளார். மேலும் பொதுமக்கள் நீர்வழி தடமான 12 அடியை விட்டுவிட்டு உங்களுக்கு சொந்தமான இடத்தில் வேலி அமைத்து கொள்ளுமாறு கூறி சமாதானம் செய்து அனுப்பியுள்ளார். அப்பொழுது கம்பி வேலியை அகற்ற சென்ற பொதுமக்களுடன் நேற்று இரவு மீண்டும் ஆண்டவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேலுங்குறிச்சி காவல்துறையினர் இருவரிடமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தாமல் ஆண்டவர் குடும்பத்திற்கு சாதகமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் காவலருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முத்திய நிலையில் கிராம மக்களை நீங்கள் சோர் திங்கிறீங்களா, பீ திங்கிறீங்களா என கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த பொதுமக்கள் தவறு செய்த ஆண்டவன் குடும்பத்தினரை எச்சரிக்காமல் நியாயமான கோரிக்கைக்காக போராடும் கிராம மக்கள் எப்படி தகாத வார்த்தையில் பேசலாம், எங்களிடம் மன்னிப்பு கேட்காமல் இங்கிருந்து செல்ல முடியாது என கூறி காவல்துறையினரை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். பின்னர் அங்கு வந்த பேலுங்குறிச்சி பெண் ஆய்வாளர் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டு காவலர் அறிவழகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்திலிருந்து அழைத்து சென்றனர். இச்சம்பவம் குறித்து அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.